ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்ஃப் மாஸ்டரி கோச். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளார சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்து ஒரு பிரிவை பிரேக்கை ஏற்படுத்திடுது. ஏன்னா நீங்க சின்னதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு நாள் பூதகரமா வெடிக்குது. எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை குறைச்சி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர்றது, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குற இந்த அப்ரோச்சை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள மியூச்சுவல் பாண்டிங் வர்றதை நீங்க பார்ப்பீங்க. அந்த அப்ரோச் நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல சி ஃபார் கிளாரிட்டி. உங்க பார்ட்னர் என்ன சொல்றாருங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. அடுத்ததா ஏ ஃபார் ஆக்டிவ் லிசன். உங்க பார்ட்னர் பேசும்போது உங்களுடைய எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம முழு கவனத்தை கொடுத்து கேளுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் ஃபார் ரெஸ்பாண்ட் தாட்ஃபுல்லி. நீங்க ஒரு விஷயத்த உங்க பார்ட்னர் கிட்ட கன்வே பண்ண விரும்புனீங்கன்னா உங்களுடைய கருத்து உங்களுக்கு கிளியரா இருக்குதா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா பேசுங்க. ஃபைனலா என்னன்னு கேட்டீங்கன்னா இ ஃபார் எம்பத்தைஸ். நீங்க சொல்ல வந்த விஷயங்கள்ல சில நியாயங்களோ இல்ல உண்மைகளோ இருக்கலாம். ஆனா உங்க பார்ட்னருடைய பார்வையில பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்க முயற்சி செஞ்சு பாருங்க. எக்ஸாம்பிளா, நீங்களும் உங்க பார்ட்னரும் ஒன் டே அவுட்டிங் ரைடு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இதுல மார்னிங் 2 பிளேஸும் ஆஃப்டர்நூன் 2 பிளேஸும் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதா நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க. பிளேசஸ் வந்து ஏபிசிடி அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கா. இதை உங்க பார்ட்னர் சொல்லும் போது ஏன் இந்த வரிசைப்படி அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. நீங்க புரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் ஆக்டிவ் லிசனிங்கை சேர்த்து முயற்சி செஞ்சு பாருங்க. ஏன்னா உங்களுடைய வரிசைப்படி டிசிபிஏ அப்படின்னு இருக்கலாம். இதை அப்படி கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு எதனால இந்த வரிசைப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க. இப்போ உங்களுடைய வரிசைப்படி வச்சிருக்கிற விஷயத்த நீங்க ஷேர் பண்றதுக்கு முன்னால உங்க பார்ட்னர் சொன்னது சாட்டிஸ்ஃபைடா இருந்தா விட்டுடலாம். இல்ல ஒரு ஒப்பீனியன் கேட்கிறாரு, இல்ல நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ ஏன் 4 பிளேஸ் தான் பார்க்கணுமா, இன்னும் 2 பிளேஸ் சேர்ந்து பார்க்கலாம்னு தோணுது. இதை நீங்க அவர்கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நாம 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை நாம ரொம்ப நாளா செய்யாம இருக்கோம். இப்போ நிறைய பிளேசஸோ இல்ல 2 பிளேசஸோ சேர்ந்து பிளான் பண்ணா ரைட் பண்ணி டயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் மாறலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல மியூச்சுவல் பாண்டிங்கான டோர்ஸ் ஓப்பன் ஆகும். இப்படி உங்களுடைய நெக்ஸ்ட் கான்வர்சேஷன்ல கேர் அப்ரோச்சை பயன்படுத்துங்க. இது உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி மாத்துதுன்னு பாருங்க. அதை எனக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.